இன்று காலை ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதனால் அதனை கட்டுப்படுத்த முடியாது போனது. வர்த்தக நிலையத்திலிருந்து பெரிய மின்பிறப்பாக்கிய இயந்திரம் உள்ளிட்ட ஒரு தொகை டயர்கள் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் மீட்டெடுக்கப்பட்டாலும் குறித்த வர்த்தக நிலையத்திற்கு பாரிய சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் 1000க்கும் அதிகமான டயர்கள் நாசமடைந்துள்ளதோடு அருகிலிருந்த லொரியொன்று முற்றாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. தலாவ புதிய ஹங்குரங்கேத்த பகுதியில் மோட்டார் சைக்கிளும் லேன் மாஸ்டர் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இவர் தலாவ திரப்பனை பகுதியைச் சேர்ந்தவர். லேன் மாஸ்டரில் பயணித்த இருவரும் காயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு லேன் மாஸ்டரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தும்முள்ள சந்தையில் இடம்பெற்ற விபத்தொன்றின் பின்னர் மோட்டார் வண்டி ஒன்று தீப்பற்றியது. இந்த மோட்டார் வண்டி தும்முள்ள பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் இன்னும் ஒரு மோட்டார் வண்டி அதில் மோதியதில் இந்த மோட்டார் வண்டி தீப்பற்றிக் கொண்டதாகவும் தெரிய வருகிறது. கொழும்பு தீ அணைப்பு பிரிவு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். தீ பரவலுக்குட்பட்ட மோட்டார் வண்டியின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட வெண்கட பரவா என்ற பாறை மீன்கள் உடப்பு பகுதியில் கடல் தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் வலையில் அதிக அளவில் சிக்கியுள்ளன. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற மீன்களின் எடை 15,000 கிலோகிராமிற்கும் அதிகம் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மீன் தொகையை ஒரே தடவையில் கொண்டுவர முடியாத காரணத்தினால் 2 பெரிய அலைகள் பயன்படுத்தப்பட்டு அவை கரைக்கு கொண்டுவரப்பட்டன. இவ்வாறு வலையில் சிக்கிய மீன்கள் ஒவ்வொன்றும் தலா 8 கிலோகிராம் எடை கொண்டவை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கலவான தெல்கொட பகுதியில் இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் கலவான எலவெல்ல பகுதியில் வீடு ஒன்றில் ஒளிந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 12 குழல் துப்பாக்கியும் 6 குண்டுகளும் கத்தியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹக்கல வரலாற்று சிறப்புமிக்க சீத்தையம்மன் ஆலயத்தில் நுழைந்த இனம் தெரியாத சிலர் அங்கிருந்து 6 உண்டியல்களை உடைத்து அதிலிருந்த பணத்தை களவாடி சென்றுள்ளதாக கோயில் நிர்வாகத்தினர் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். களவாடப்பட்ட 3 உண்டியல் பெட்டிகள் கோயிலின் அருகில் உள்ள ஆற்றில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. யட்டியாந்தோட்ட கிரிபோருவ தோட்ட பகுதியில் ரப்பர் தொழிற்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். ரப்பர் பாலுடன் ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டு பாய்லர் ஒன்றும் வெடித்து சிதறியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் 25 வயது நபர் ஆவார். படுகாயமடைந்த 3 கரவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.